திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் அனைவராலும் விரும்பி அணியப்படுவது பட்டாடைகளே. சுப நிகழ்ச்சிகளின் போது அதன் நாயகர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் பட்டாடை அணிந்து வந்தால் அது அந்த நிகழ்ச்சிக்கு மேலும் அழகுதான். அப்படிப்பட்ட பட்டாடைகள் நெய்வதற்கு பட்டுப்பூச்சிகளே முக்கிய காரணம். வீட்டில் வரும் சாதாரண சிறு புழுக்களை பார்த்தாலே முகம் சுழிக்கும் பெண்கள் பார்ப்பதற்கு வழவழப்பாக சற்று அருவருப்பாக இருக்கும் பட்டுப்புழுக்கள் தரும் பட்டாடைகளை கட்ட மட்டும் முகம் சுழிப்பதில்லை. பட்டாடைகளை வாங்கித்தர தங்கள் கணவரிடம் அடம் பிடிக்கவும் தவறுவதில்லை. பட்டுப்பூச்சிகள் முட்டையிட்டு குஞ்சு உரைத்து அதன் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் திறன் கொண்டவை. அயலினம் என்று அழைக்கப்படும் வெள்ளை நிறம் கொண்ட பட்டுக்கூட்டிலிருந்து பட்டுப்பூச்சிகள் வெளியே எடுக்கப்படுகின்றன. வெள்ளை நிற அயலின பட்டுக்கூடு கடினமாக இருக்கும் என்பதால் அதை கத்தியின் மூலம் வெட்டி வெளியே எடுக்கிறார்கள். இதேபோல் உள்நாட்டினம் என்று அழைக்கப்படும் மஞ்சள் நிற பட்டுக்கூட்டிலிருந்து பட்டுப்பூச்சிகள் வெளியே எடுக்கப்படுகின்றன. மஞ்சள் நிற கூடு சற்று மிருதுவாக இருக்கும் என்பதால் 10 நாளைக்கு பிறகு கூட்டிலிருந்து பூச்சி வெளியே வந்து விடுகிறது. இதுல 1800 மீட்டர் குறைஞ்சபட்சத்துல இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வளருது. மலைப்பிரதேசம் இந்த மாதிரி குளிர்ச்சியான இடத்துல மட்டும் வளரும். இது குளிர்ச்சியான இடத்துல தான் வரும். இது அந்த உள்நாட்டினம். இது ரெண்டு இது பண்ணும்போது தான் கலைப்பணம்னு சொல்றோம். இனப்பெருக்கத்திற்காக வெள்ளை கூட்டிலிருந்து வந்த ஆண் பூச்சிகளும் மஞ்சள் கூட்டிலிருந்து வந்த பெண் பூச்சிகளும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. முதலில் பட்டுக்கூட்டிலிருந்து வெளிவரும் பட்டுப்பூச்சிகள் இனப்பெருக்கத்திற்காக ஒன்றிணைக்கப்படுகின்றன. பட்டுப்பூச்சிகள் ஒன்றாக கலந்து முட்டையிடுவதற்காக 20 வட்டங்களை கொண்ட ஒரு காகிதம் பயன்படுத்தப்படுகிறது. 20 வட்டங்களிலும் சிறிய அளவிலான கப்புகள் வைக்கப்படுகின்றன. பின்னர் அவற்றுக்குள் ஒவ்வொரு ஜோடி பட்டுப்பூச்சிகள் விடப்படுகின்றன. இனப்பெருக்கம் சுமார் 4 மணி நேரம் நடைபெறுகிறது. அதன் பிறகு ஆண் பூச்சி வெளியே பிரித்து எடுக்கப்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் பெண் பூச்சி சுமார் 400 - 450 முட்டைகளை இடுகிறது. முட்டைகள் சிதறாமல் இருப்பதற்கும் சீராக இருப்பதற்குமே இந்த சிறிய கப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. சேகரித்து பதப்படுத்தி வைக்கப்படும் முட்டைகளை பட்டு வளர்ப்பு விவசாயிகள் தங்கள் தேவைக்கேற்ப அரசு பட்டுக்கூடு அங்காடியிலிருந்து வாங்கிச் செல்கிறார்கள். முட்டையிட்ட 10வது நாளில் அவற்றிலிருந்து குஞ்சுகள் வெளிவருகின்றன. இவை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அடுத்தடுத்த படிநிலைகளை எட்டுகின்றன. அரசு பட்டு வளர்ப்பு மையத்திலிருந்து விவசாயிகள் முட்டைகளை வாங்கிட்டு வராங்க. அதை வீட்டில் கொண்டு வந்து முட்டைகளை புழுவாக்கி அந்த புழுக்களுக்கு இந்த மல்பரி இலைகளை தான் உணவா கொடுக்கறாங்க. இந்த மல்பரி இலைகளை உணவா உட்கொள்றது மூலமா தான் அந்த புழுக்கள் பட்டு நூலை நமக்கு கொடுக்குது. பட்டுப்புழுக்கள் முசுக்கொட்டை என்று அழைக்கப்படும் மல்பரி இலைகளை மட்டுமே உணவாக உட்கொள்கின்றன. மிக சிறிய அளவில் இருக்கும் புழுக்களுக்கு இலைகளை சிறிய அளவில் வெட்டி உணவாக கொடுக்கிறார்கள். பட்டுப்புழுக்கள் 25 செல்சியஸிற்கு குறைவான வெப்பநிலையில் மட்டுமே வாழும் தன்மை கொண்டவை. இதனால் குளிர் பிரதேசம் தவிர மற்ற இடங்களில் பட்டு வளர்ப்பவர்கள் பட்டுப்புழுக்களை குறிப்பிட்ட வெப்பநிலையில் வைக்க பல்வேறு யுக்திகளை கையாள்கிறார்கள். கூடு கட்டுவதற்கு முந்தைய நிலையில் இருக்கும் முழு வளர்ச்சியடைந்த புழுக்களுக்கு மல்பரி இலைகளை வெட்டாமல் முழுமையாகவே உணவாக கொடுக்கிறார்கள். இந்த புழுக்கள் இலையின் அங்கும் இங்கும் மேயாமல் இலையின் ஒரு இடத்திலிருந்து துவங்கி அதை சீராக சாப்பிடுகின்றன. பட்டுப்புழு என்பது மிகவும் தூய்மையான ஒன்றாகும். தான் வாழும் இடம் சுத்தமாக இல்லை என்றால் அது இறந்து விடுமாம். இதனால் பட்டுப்புழுக்கள் சாப்பிட்ட இலைகளின் மிச்சத்தையும் புழுக்களின் கழிவுகளையும் உடனுக்குடன் சுத்தப்படுத்தி விடுகிறார்கள். முட்டையிலிருந்து வெளிவந்த 21 - 23 நாட்களில் பட்டுப்புழுக்கள் உணவை நிறுத்திவிடுகின்றன. இதுதான் அவை கூடு கட்ட தயாராகிவிட்டன என்பதற்கான அடையாளம். இதுவரை ஒரு குறிப்பிட்ட தட்டில் வைத்து பராமரிக்கப்பட்ட புழுக்கள் தற்போது வேறு ஒரு தட்டி போன்ற அமைப்பிற்கு மாற்றப்படுகின்றன. பட்டுப்புழுக்கள் மல்பரி இலைகளை சாப்பிட்டு இந்த அளவுக்கு நீளமா வளருது. மல்பரி இலைகள் சாப்பிட்டு இருக்க பட்டுப்புழு பட்டு நிறத்துக்கு மாறின உடனே அந்த மல்பரி இலைகளை சாப்பிடுறத நிப்பாட்டிடுது. அந்த நிப்பாட்டின பட்டுப்புழுக்களை இந்த மாதிரி ஒரு அமைப்பில் கொண்டு விட்டுறாங்க. இந்த நீளமாக இருக்கிற பட்டுப்புழுக்கள் ஏற்கனவே சாப்பிட்ட மல்பரி இலைகளை தன்னுடைய வாய் மூலம் நூலாக வெளியிட்டு தனக்குத்தானே கூடு கட்டுறதை நீங்கள் பார்க்கலாம். தனக்குத்தானே கூடு கட்டி இவ்வளவு நீளமாக இருக்கிற பட்டுப்புழுக்கள் சின்ன பட்டுப்புழுக்களாக மாறிடுது. இதுவரை சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருந்த பட்டுப்புழுக்கள் கூட்டுக்குள்ளேயே தங்கள் வாழ்க்கை முடிந்துவிடப் போகிறது என்ற உண்மை தெரியாமலேயே தனக்குத்தானே கூடு கட்டிக் கொள்கின்றன. இப்போ ஒரு பட்டுப்புழு என்னோட கையில் இருக்கு. இந்த பட்டுப்புழுவோட வாயிலிருந்து ஒரு நூல் இருக்கு. அதை நான் இழுத்துக்கிட்டே இருக்கேன். இழுக்க இழுக்க அந்த பட்டு நூல் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. இது மாதிரி தான் அந்த பட்டுப்புழு கூடு கட்டுறது.
கூடு கட்டிய 10 நாட்களில் உள்ளிருக்கும் புழுக்கள் வெளியே வருவதற்கு முன்னமே பட்டுக்கூடுகள் விற்பனை அங்காடிக்கு கொண்டு செல்லப்படுகின்றன. பட்டுக்கூடு விற்பனை அங்காடியில் கொண்டு வரப்பட்ட பட்டுக்கூடுகள் தரத்திற்கு ஏற்ப அடிப்படை விலை நிர்ணயம் செய்யப்பட்டு ஏலம் விடப்படுகின்றன. அங்கீகாரம் பெற்ற பட்டுநூல் தயாரிப்பாளர்கள் பட்டுக்கூடுகளை ஏலம் எடுத்து செல்கிறார்கள். இப்போது பட்டுக்கூடுகள் பட்டுநூல் செய்வதற்கு ஆயத்தமாக்கப்படுகின்றன. அதன் முதல் கட்டமாக ஒரு கூடையில் வைக்கப்பட்டு நீராவி மூலம் பட்டுக்கூடுகள் சூடேற்றப்படுகின்றன. இப்படி சூடேற்றுவதால் கூற்றுக்கு உள்ளே இருக்கும் பட்டுப்புழுக்கள் அழிக்கப்படுகின்றன. விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து கொண்டு வந்த பட்டுக்கூடுகள் எல்லாம் ஒரு இடத்துல காமனா வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து பட்டுக்கூடுகளை ஒரு கூடையில அள்ளி ஸ்டீமிங் பண்ணுறதுக்காக கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து ஸ்டீமிங் பண்ணி தனியாக ஒரு இடத்துல கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஒரு நாளைக்கு கொட்டி அப்படியே வச்சுட்டு அதை காய வைக்கிறாங்க. நிழலில் வந்து உலர்த்துறாங்க. எதுக்காக ஸ்டீமிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பட்டுக்கூடுகளுக்கு உள்ளே இருக்கிற அந்த பட்டு புழுக்கள் எல்லாம் சாகடிக்கிறதுக்காக ஸ்டீமிங் பண்ணுறாங்க. ஸோ காய வச்சு அதுக்கப்புறம் தரம் பிரிக்கிறாங்க. தரம் பிரித்ததுக்கு அப்புறமா அந்த நூல் செய்யறதுக்காக அடுத்த முறைக்கு கொண்டு போறாங்க. உலர்த்தப்பட்ட பட்டுக்கூடுகள் இப்போது பட்டு நூல் செய்யும் கூடத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றன. அங்கே கொதிக்கும் தண்ணீரில் பட்டுக்கூடுகள் கொட்டப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட பதம் கிடைக்கும் வரை கரண்டியால் அதை கிளறுகிறார்கள். அதன் பின்பு ஒரு குச்சியை வைத்து கிளறி பட்டு கழிவுகளை தனியே பிரித்தெடுக்கிறார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட தரமான கூடுகள் பட்டு நூல் தயாரிக்கும் இயந்திரத்திற்கு கொண்டு செல்லப்படுகின்றன. ஒவ்வொரு கூட்டில் உள்ள இழைகளும் கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு மிகவும் மெல்லியதாக இருக்கும். அதனால் 8 முதல் 10 கூடுகளின் இழைகளை ஒன்றாக்கி ஒரு நூலாக மாற்றிவிடுகிறது அந்த இயந்திரம். பட்டுக்கூட்டிலிருந்து பட்டு நூலை எளிதாக பிரித்தெடுப்பதற்கு கூடுகள் தண்ணீரில் மிதக்க விடப்படுகின்றன. நூல் தயாரிக்கும் இயந்திரத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் அதில் இருக்கும் தொழிலாளர்களும் வேகமாக செயல்பட்டே ஆக வேண்டும். கூற்றுக்குள் செல்லும் வரை உயிரோடு பார்த்த புழு இப்போது தன் கூட்டையும் உயிரையும் இழந்துவிட்டது. கூட்டை இழந்தாலும் உயிரை இழந்தாலும் தியாகத்தை மட்டும் அந்த புழு இழக்கவில்லை. இறந்த பட்டுப்புழு மீன்களுக்கு உணவாக மாறிவிடுகிறது. முதல் இயந்திரத்திலிருந்து பெறப்பட்ட பட்டு நூல் மரநூற்பு இயந்திரத்திற்கு மாற்றப்படுகிறது. அந்த இயந்திரம் நூலில் உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சி விடுகிறது. நூலை மேலும் வலிமையாக்குகிறது. இப்போது பட்டு சேலைகள் செய்வதற்கான பட்டு நூல் தயாராகிவிட்டது. பட்டு சேலை செய்வதற்கு முதல் படியாக பட்டு நூல்கள் சாயமேற்றப்படுகின்றன. அவரவரின் கலைநயத்திற்கு ஏற்ப விருப்பத்திற்கு ஏற்ப பலவிதமான சாயங்கள் போடப்படுகின்றன. இப்போ இந்த சாயமுக்கிற நூலை என்ன பண்ண போறீங்க? இது வந்து நாங்கள் வந்து நீட்டி இது காய வைப்போம். ஈரமாக இருக்குல்ல, இதை வந்து நாங்கள் நீட்டி காய வைப்போம். காய வச்சு நாங்கள் புனைச்சி தறியில் நாங்கள் வந்து பட்டுப்படம் திக்னஸ் வர வைப்போம். சாயம் போடப்பட்ட பட்டு நூல்களை பின்னர் கஞ்சியில் நனைத்து பாவு என்ற முறைக்கு கொண்டு செல்கிறார்கள். பாவு முறையில் 2 ஊந்திகள் பயன்படுத்தப்படுகின்றன. 2 கம்புகளால் எக்ஸ் போன்று அமைக்கப்பட்டதுதான் இந்த ஊந்தி. 20 மீட்டர் இடைவெளியில் இருக்கும் இந்த ஊந்திகளில் தான் 3 சேலைகளை தயாரிக்க பயன்படும் பட்டு நூல்கள் காய வைக்கப்படுகின்றன. ஒட்டி இருக்கும் பட்டு நூல்களை கைகளால் பிரிக்கிறார்கள். பின்னர் கோல்களை கொண்டு அடித்து பிரிக்கிறார்கள். பட்டை வந்து பாவு என்னும் முறைக்கு உட்படுத்தும் போது அந்த பட்டுக்கு இடையில வெள்ளை நூல் ஒன்று வச்சிருக்காங்க. இது வந்து டைமண்ட் நூல் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பட்டு நூல் இடையில ஏதாவது அறுந்து போச்சுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த டைமண்ட் அப்படிங்கிற நூலை கட்டியிருக்காங்க. பிறகு வீப்பந்து என்று அழைக்கப்படும் பலகையை கொண்டு பட்டு நூல்களை கொத்து கொத்தாக பிரிக்கிறார்கள். சுமார் அரை மணி நேரம் காய வைத்த பின்னர் நூலை ஒரு ரோலரில் சுற்றி விடுகிறார்கள். இப்போது தரையில் ஏற்றுவதற்கு தேவையான நூல் தயாராகிவிட்டது. இப்போது ரோலரில் இருக்கும் நூலை தரையில் ஏற்கனவே இருக்கும் நூலுடன் முடிந்து விடுகிறார்கள். ரோலர்ல இருந்து சுத்தின பட்டை வந்து இந்த தரைக்கு கொண்டு வராங்க. இங்க தான் ஜாயின் பண்றது. இதை எப்படி ஜாயின் பண்றீங்கம்மா? இது வந்து 3 சேலை முடிச்சது பாவு மிச்சம் செய்யுது. இது அடுத்து வந்து 3 சேலை நெய்யறதுக்காக இது ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து ஜாயின் பண்ணணும். இதோட இதை ஜாயின் பண்ணாதான் 3 சேலை நெய்ய முடியும். இதை செய்வதற்கு ஒரு நாள் செலவாகிறது. பட்டெல்லாம் வந்து நீங்களே சொந்தமா வாங்கி செய்றீங்களா இல்ல வேற யார்கிட்ட இருந்து வாங்கி? நாங்கள் வெளியில தான் வாங்கி செய்கிறோம். 3 சேலை வச்சு அங்கிட்ட கொடுத்துருவோம், கூலி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான பட்டெல்லாம் வந்து நீங்களே செய்றீங்களா இல்ல வெளியில வாங்கிப்பீங்களா? நாங்கள் வாங்கிட்டு வருவார். அவரே தான் சொந்தமாக எங்கள் வீட்டுக்காரர் வச்சு கொடுப்பாரு. என் கல்யாணத்துக்கு அவர் வச்சு கொடுத்தாரு. தரையில் நீள வாக்கில் பயன்படுத்தப்படும் நூல்கள் பாவை என்றும் குறுக்கு வாக்கில் பயன்படுத்தப்படும் நூல்கள் சப்புரி என்றும் அழைக்கப்படுகின்றன. சப்புரிக்கு தேவையான பட்டு நூலை 3 உருளை போன்ற அமைப்பில் போட்டு அதிலிருந்து பருவட்டம் என்ற உருளையில் சுற்றி எடுக்கிறார்கள். பருவட்டத்தில் இருக்கும் நூல் ஒரு சின்ன ராட்டின மூலம் சிறிய பிளாஸ்டிக் துண்டில் சுற்றி எடுக்கப்படுகிறது. இதை தார் என்று அழைக்கிறார்கள். தரை இப்போது ஓடத் துவங்குகிறது. பட்டு சேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவம் பெறுகின்றன. பட்டு சேலைகளின் டிசைன்களை பொறுத்து அவற்றை தயாரிப்பதற்கான நாட்களும் மாறுபடுகின்றன. இதுக்கு டிசைன் எங்க
வெறும் 40 நாட்களே வாழும் இந்த பட்டுப்புழு தன் வீட்டையும் இழந்து உயிர் கூட்டையும் இழந்து இறுதியில் மனிதனுக்காக பட்டு நூலையும் விட்டு செல்கிறது. மனித இனம் பட்டுப்புழுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏராளம். பட்டுப்புழுவின் பெருமைகள் தாராளம்.